எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறோங்க. நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறோம். எதுக்காகப்பா உழைக்கிறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. எல்லாருமே வசதியானவனா பணக்காரனாக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி, அப்போ சம்பாதிக்கிற எல்லாருமே பணக்காரங்களாக ஆயிடுறாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ ஏன் ஏன் எல்லாருமே பணக்காராக முடியல அப்படின்னா அது நம்மளோட மனநிலை தான். என்னங்க சம்பாதிக்கிற பணத்துக்கும் மனநிலைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்படி தாங்க நானும் யோசித்தேன் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை படிக்கிற வரைக்கும். இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் ஒரு 6 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். விஷயங்கள் கூட சொல்லக்கூடாது, 6 பாடங்களை நான் கற்றுக்கிட்டேன்னா சொல்லணும். இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் படிச்சிருக்கலாம், நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இருப்பினும் நான் படித்ததை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆடியோ. அந்த 6 என்னென்னு பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு ஒன், பணம் சம்பாதிக்க அறிவு மட்டுமே போதாது. பணம் சம்பாதிக்கணும், நல்ல அறிவு இருக்கணும். அறிவு இருக்கணும் தான்ப்பா பணம் சம்பாதிக்க முடியுங்கிறாங்களா? நிறைய பேர் இப்படி தாங்க சொல்லிகிட்ருக்காங்க. சம்பாதிக்கணுன்னா கணக்கு பொருளாதாரம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, மனநிலை தான் முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டாருங்க, நல்ல கணக்கு, நல்ல ஒரு கணக்கில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் உங்களோட மனநிலை தான் வேணும். மனநிலையில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இல்லை, ஒரு பொறுமையும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னத்தில் முதலீடு போட்டாலும் அது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். புரிஞ்சுதுங்களா? 2வது, மிகப்பெரிய பணக்காரர்களும் கோடீஸ்வரர்களும் அதிர்ஷ்டமும் பொறுமையும் சேர்ந்து தான் வெற்றி அப்படிங்கிறத நம்புகிறாங்க. இப்போ வாரன் பஃபட்டே எடுத்துக்கோங்களேன். அவர் கோடீஸ்வரராக மாறினது அப்படின்னா அவர் சிறந்த இன்வெஸ்டருங்கிறதுனால மட்டும் இல்லை, அவர் சின்ன வயசுல இருந்தே முதலீடு செய்ய தொடங்கிட்டார். 80 வயது வரை அது தொடர்ந்துட்டே வந்ததுனால தான் அவரால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடிஞ்சுது. அப்போ அதுக்கு அவருக்கு ரொம்ப பொறுமை தேவைப்பட்டுச்சு. அதிர்ஷ்டமும் பொறுமையும் சேர்ந்தாதான் நம்மளால் வெற்றி பெற முடியும். அதனால தான் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் எடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுனால தான் அவங்க கொஞ்சமாக சேர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருப்பாங்க. 3வது, உண்மையான செல்வந்தர்கள் பணத்தை காட்டி கொடுப்பதில்லை. என்னங்க சொல்கிறீங்க? வெளியில் பெரிய வீடுங்க, அப்படி லக்ஸுரியான காரு, பிரம்மாண்டமான வாழ்க்கை, இதுதான் செல்வம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யார்ட்டையோ போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு என்னங்க அப்படி பளபளன்னு மாளிகை மாதிரி ஒரு வீடு, சும்மா கப்பல்லாம் தேரானே தெரியாத அளவுக்கு ஒரு காரு, இது போதும் அப்படிம்பாங்க. ஆனால் அதுதான் செல்வம்னே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான பணக்காரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்களோட செலவையெல்லாம் குறைச்சி அதிகமாக சேமித்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, முதலீடு செய்கிறாங்க. உண்மையான செல்வம் என்பது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பணத்துடன் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி வைக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ உண்மையான செல்வந்தர்கள்லாம் இதை காட்டி கொள்வதில்லை. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட நீங்கள் சேமிக்கும் பணம் முக்கியம். இது 4வதுங்க. எப்படி சொல்கிறீங்க? ஒருவருக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளங்க, அவங்க 95,000 செலவு செஞ்சுறாங்க, அவங்கள்ட்ட சேமிப்புங்கிறதே இல்லை. இதே வெறும் 30,000 சம்பளம் வாங்குறவர் 20,000 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு 10,000 ரூபாய் மாதம் சேமித்து வைக்கிறாருன்னா இதில் யார் பெரிய பணக்காரங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ புரியுதுங்களா? நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது, நம்ம எவ்வளோ பணத்தை கையில் வச்சுருக்கோங்கிறது முக்கியம் இல்லைங்க, நம்ம எவ்வளோ பணம் சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தது 5வது, பணமும் சுதந்திரமும் சேர்ந்தால்தான் உண்மையான செல்வம். என்னங்க வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்கே. ஆமாம், நீங்கள் ஒரு நாள் வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கை தொடர்வதற்கு போதுமான பணம் இருக்கிறதா? இதுவே உண்மையான செல்வம். பணம் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதை விட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முடிந்தால்தான் அது உண்மையான செல்வம். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான வேலைக்கே போக முடியல, வெளியில் போயிடுறீங்க. இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு மெடிக்கல் லீவ் ஒரு 1 மந்த் நீங்கள் வேலைக்கு போகலைன்னா உங்களுக்கு பணம் இல்லைன்னா அப்போது பணம் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்குது. நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேலை அங்கே நடக்கும், உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா தான் உங்களோட வாழ்க்கை நீங்கள் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் உண்மையான செல்வம். அடுத்தது கடைசி முக்கியமானது, வாழ்க்கையில் நமக்கு தேவையானது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.
நம்மள பலர் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் பணம் தரும் பாதுகாப்பு தான் முக்கியம். எப்போது வேணாலும் வேலை இழந்துருவோம். உங்கள் வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு சேமிப்பு இருக்கிறதா? இல்லைன்னா நீங்கள் இன்னும் பணத்திற்கே அடிமையாக தான் இருக்கிறீங்க. எப்போ வேணால் அவங்கள கம்பெனியிலேருந்து தூக்கிடுவான். தூக்கிட்டா கூட உங்களோட வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கணும். எப்படி இருக்கும்? சேவிங்ஸ் ஒன்று இருந்தால் தானே அமௌண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் அது மாதிரி சூழ்நிலையை சந்திக்கிற நிலையில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் பணத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ வாழ்க்கையில் நமக்கு தேவையானது பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு எது மாதிரியான பாதுகாப்பாக இருக்கணும்? பணத்திற்கான பாதுகாப்பு நம்மகிட்ட எப்போ இருக்கணும். அதுதான் சிறந்த செல்வம். 7ஆவதாக எனக்கு இதையும் சேர்த்திக்கணும் அப்படின்னு தோணி ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். திருப்தி வேணுங்க. இப்போ நம்ம சொன்ன 6ஐயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6ல் நம்ம எதெல்லாம் லேக் பண்ணுறோம், எதெல்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு சரி அதுக்கான ஓட்டத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் 7ஆவதாக என்ன அப்படின்னா, இதெல்லாம் இருந்தும் கூட இது எல்லாமே சக்ஸஸ் ஆனால் கூட நம்ம மனசு எப்படி இருக்கணும்? திருப்தி வேண்டும். நீங்கள் எவ்வளோ பணம் வேணால் சம்பாதிங்க, எப்போதுமே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. 100க்கு 200% கேரண்டி. உங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வம் இருந்தாவே போதுமானது. வாழ்க்கையை அனுபவிச்சு வாழுங்க. ஓடி ஓடி சம்பாரித்து திருப்தி இல்லைன்னு சம்பாரிச்சிக்கிட்டே இருந்தால் எப்பப்போ நீ கஷ்டப்பட்ட பணத்தை நீ அனுபவிக்கிறது? அப்போ எதுலேயுமே போதுங்கிற மனப்பான்மை வேணும். உனக்கு மன நிம்மதியை தரக்கூடிய அளவுக்கு உன்கிட்ட செல்வம் வந்துருச்சா நீ வாழ்க்கையை அனுபவித்து வாழணும். திருப்திங்கிறது வேணும். அதுக்கு சரிதானேங்க? அப்போ முடிவாக என்ன தான் சொல்ல வரோம் இந்த ஆடியோவில்? உங்கள் வாழ்க்கையில் இந்த மேற்கூறிய விஷயங்களை பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் நிதிநிலை மட்டுமல்ல வாழ்க்கையே மாறும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் செய்யுங்க. லைக் போடாமல் மறந்துடாதீங்க. அப்போ தான் பிடிச்சதா பிடிக்கலையான்னு தெரியும். உங்களோட கருத்துக்களில் மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்களே. மேலும் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது மாதிரி வீடியோ நீ பண்ணலாமா, தயவு செஞ்சு பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் செஞ்சு விட்டுருங்க. நன்றி.